ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு காதலித்து பார் செக்மெண்ட்ல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது எத பத்தி அப்டின்னா, நான் ரீசென்ட்டா ஒரு வொர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணேன். ஸோ இந்த வொர்க் ஷாப்ல என்ன நடந்தது? என்ன கத்துக்கிட்டேன்? இதனால என்னோட செல்ஃப் கேர்க்கு எப்படி ஹெல்ப் ஆச்சு? அப்படின்றத தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது, இட்ஸ் அபவுட் கலர்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்த மாரி, கலர் தெரப்பி எப்படி நம்மளோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுது? ஏன் அத நம்ம பண்ணணும்? அதனால எவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு? அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோலயும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது ஒரு கலர்ஸ் பத்தி தான். பட் கலர்ஸ்னா பென்சில் கலரா இல்லாம பெயிண்ட்ஸ் பத்தி நான் நெறைய எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நெனச்சேன். எஸ்பெஷலி ஃப்ளூயிட் ஆர்ட். எனக்கு அந்த ஃப்ளூயிட் ஆர்ட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் எனக்கு இது ஒரு ஹெல்ப்போட ப்ராப்பரா கத்துக்கிட்டா என்ன அப்படின்னு நெனச்சேன். ஸோ அப்படி நான் நெனச்சிட்டு இருக்கும்போது தான் நான் Instagramல இந்த பேஜ கோ த்ரூ பண்ணி வந்தேன். அவங்க வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு வொர்க் ஷாப் நடத்துறாங்க. இட்ஸ் 2 டே வொர்க் ஷாப். 2 டே 2 ஹார்ஸ் வொர்க் ஷாப். ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்தா என்ன? நம்ம என்ன கத்துக்கலாம்? இன்னும் இது டீப்பா எப்படி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இவங்க வந்து நம்ம முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஏர்லி பேர்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா, இட்ஸ் ₹3000. அதுக்கு மேல லைக் லாஸ்ட் மினிட்லாம் பண்ணோம் அப்படின்னா, இட்ஸ் 3500 ஐ கெஸ் ஸோ. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஏர்லி பேர்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணதுனால ஐ பெய்ட் 3000. இதுல வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் சொல்லி தராங்க. அது என்னென்னன்றத நான் பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எனக்குமே அது என்னென்ன மாரியான பெயிண்ட்ஸ்ன்றது தெரியாது. ஒண்ணு ஃப்ளூயிட் ஆர்ட் இருக்கு, இன்னொன்னு ஆல்கஹால் இங்க் இருக்கு, இன்னொன்னு டிசைன் இருக்கு. இது 3மே எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பட் மெட்டீரியல்ஸ் அவங்களே குடுத்துடுறாங்க. நம்ம முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்றதுனால மெட்டீரியல்ஸ் நமக்கு வந்து ஆன் டைம் கைக்கு வந்துரும். அண்ட் மத்தபடி இது சொல்லணும்னா, இத பத்தின ஃபீட்பேக்ஸ் இந்த செஷன் எப்படி போச்சு அப்படின்றத நான் லைவா இப்ப தான் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி இந்த வீடியோட எண்ட்ல இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பிளஸ், மைனஸ் என்ன? ஃபீட்பேக்ஸ் என்னன்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு வேளை நல்லா இருந்தாலும், நல்லா இல்லனாலும் யூ ஆர் கோயிங் டூ வாட்ச் திஸ் வீடியோ. மேபி பெயிண்டிங் ரொம்ப கேவலமா இருக்கும். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டூ பி சூப்பர் குட்ன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுல என்னென்ன மெட்டீரியல்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த லைவ் வொர்க் ஷாப்ப அப்படியே நான் கேப்சர் பண்ண போறேன். மேபி இந்த டைம் லேப்ஸ்லயோ, இல்ல குட்டி குட்டியா கொஞ்சம் ஸ்லோ மோஸ்லயோ நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். நான் முடிஞ்சா லைவ்ல அவங்க சொல்லிக் குடுக்கும்போது அது என்னென்ன அப்படின்றத ரெக்கார்ட் பண்றேன். அப்படி இல்லன்னா நான் முடிச்சுட்டு மேபி ஐ வில் கிவ் அ வாய்ஸ் ஓவர் அண்ட் டெல் யூ என்னென்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஆஃப் இங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் என்னென்ன பேட்டர்ன்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதாங்க அவங்க நமக்கு அனுப்பிச்ச மெட்டீரியல். நம்ம பே பண்ண அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து நமக்கு வந்து மெட்டீரியல்ஸும் அனுப்பிச்சிடுறாங்க. மோனிகா ஜெயின் அப்படின்றவங்க. அவங்களோட Instagram ஐடி நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றத நானும் உங்க கூட தான் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். பேப்பர் மாதிரி இருக்குது. மேபி கீழே படாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் க்ளவுஸு. அப்புறம் இந்த மாதிரி 2 க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. டிஷ்யூ பேப்பர், ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் குட்டி கார்ட்போர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெயிண்ட், ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட், ஒரு டீ கிரீன். அப்புறம் ஸ்டோன்ஸ் மாதிரி அந்த கொடுத்துருக்காங்க. சாண்ட், அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சாண்டை, இது ஒரு க்ரீன் கலரில் இதுவும் க்ரீன் சாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேப்பர் கப், ஐ கெஸ் இஸ் ஃபார் ஃப்ளூயிட் ஆர்ட், ஐ எம் நாட் ஷுர். ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து மோல்டட் ரெசைன் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரெசின் பேஸ்ன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில. இது வந்து ஹார்டனர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோல்டட் அப்படின்ற அந்த அப்படின்னு போட்டிருக்கு. ஐ டோன்ட் நோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மேபி கிளாஸில் சொல்லி தருவாங்க. ஸோ இன்னொரு பெயிண்ட், ஒயிட் கலர் பெயிண்ட் போட்டது. ஐ கெஸ் இது பெயிண்ட் தான் நினைக்கிறேன். கொஞ்சமாக தான் இருக்குது. ஐ கெஸ் இது போதும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க தெரிஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் சம் பெயிண்ட் கிட் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து அக்ரலிக் கலர். ஓகே, நான் அப்புறமேல் பிரிக்கிறேன். அண்ட் ஒரு பேப்பர், சம் ஷீட்,
ஒரு போர்டு ஒன்று, கேன்வாஸ் போர்டு ஒன்று. இது வந்து 20x20, 8x8 அந்த கேன்வாஸ் போர்டு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. சம் ஸ்டிக்ஸ் அண்ட் ஒரு ரவுண்ட் பேஸ் ஸ்டிக். அப்போ நான் 5 ஸ்டிக் இருக்குது அண்ட் ஒரு ரவுண்ட் பேஸ். அண்ட் இதுதான் இது அகேஸ் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மேபி இதை கீழே போடணும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷியோர். மேபி கிளாஸில் அவங்க சொல்லும் போது ஐ வில் ரெக்கார்ட் இட், எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ரெசின் ஆர்ட்டோட பேஸ் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அது காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னா. ஸோ ஆல்கோஹால் இங்கோட ஸ்டார்டிங்கும் இன்றைக்கி பண்ணிடுவாங்களாம். ஸோ மேபி ஃப்ளூயிட் ஆர்ட் இஸ் ஃபார் டுமாரோ. இட்ஸ் 2 hours ஒர்க் ஷாப் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2 hours ஒர்க் ஷாப்பில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நீங்கள் அப்படி பார்த்துட்டே வாங்க. ஸோ இன்றைக்கி ரேசன் ஆர்ட்டோட பேஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் இது வந்து நாளைக்கு தான் பண்ணுவாங்க. பிகாஸ் இது எல்லாமே வந்து காயணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் ஆர்ட் என்னன்றதை காமிக்கிறேன். நான் இப்போ பண்ணியிருக்கிறது ஆல்கோஹால் இங்க். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. ஐம் ரியலி என்ஜாயிங் திஸ் டைம். ஏன் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஒரு மூட் லிஃப்டராக இருக்கும் அப்படின்றது ஆக்சுவலி இந்த மாதிரி ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணும்போது தெரியுது. ஸோ பியூட்டிஃபுல், ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இங்கே அங்கே அப்படி தான் இருக்குது. இன்னும் வந்து பியூராக நல்லா பண்ண கற்றுக்கல. பட் வித் ப்ராக்டிஸ் ஐ வில் டூ இட் பெட்டர்னு நினைக்கிறேன். பட் ஐம் லவ்விங் இட். ஐம் டெஃபினெட்லி கோயிங் டு டூ திஸ் ஆல்கோஹால் இங்க். நான் டெஃபினட்டாக இன் ஃபியூச்சரில் நிறைய பண்ண போகிறேன். நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் see it my work on Instagram. ஸோ மக்களே, 2 days ஒர்க் ஷாப்போட கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்க போகிறேன். அதோட ப்ளஸ் மைனஸ் என்னென்ன, எனக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 days ஓவரால் ஒர்க் ஷாப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா இட்ஸ் அ பிக் ஹிட் ஃபார் மீ. சச் அ அமேசிங் ஃபீலிங். ஒரு மென்டல் ஹெல்த், ஒரு செல்ஃப் கேரை நோக்கி ஒரு படி எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி ஒர்க் ஷாப் இஸ் கிவிங் such a beautiful feeling. அதை என்னால் வந்து வேர்ட்ஸில் சொல்லவே முடியாது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ப்ளஸ் என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஒர்க் நீங்கள் பார்த்துருங்க. நாங்கள் பண்ண ஒர்க் என்னோடய ஒர்க் இல்லை. ஸோ இது வந்து ஃப்ளூயிட் ஆர்ட். இதுவும் இது வந்து ஒர்க் ஷாப் அன்னைக்கே பண்ணணும். ஓகே, இதில் ஒரு 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணிங்கன்னா தெரியும். இது வந்து நானும் என் பொண்ணும் ஒர்க் ஷாப் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் பண்ணோம். ஸோ இது வந்து எங்களோட ஒர்க். இது வந்து ஆல்கோஹால் இங்க். இந்த இங்க் வந்து அது ஃப்ளோ ஆகும்போது வாவ், என்னால் அந்த வேர்ட்ஸில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லவே முடியல வேர்ட்ஸில்.
அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த இங்க் ஃப்ளோ ஆகி இதில் ஒர்க் பண்ணும்போது சச் அமேசிங் ஃபீலிங். நான் கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்க, பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி நோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து ஆல்கஹால் இங்க் அண்ட் இது வந்து ரெசன் ஆர்ட். இது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் இப்போ இந்த 2 இதை விட இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அண்ட் நிறைய டெம்பரேச்சர் இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால எங்களால் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியல. பட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதில் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்றத. ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ளஸ் சொல்லிடுறேன். அமேசிங் ஃபீலிங், இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபீலிங். நம்மளோட அந்த 2 hours இஸ் லைக் ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி இருந்தது. நான் இதே தான் பென்சில் கலரிங்க்கும் சொல்லியிருந்தேன். பட் அதை தாண்டி இதில் வந்து ஒரு இன்னர் ஹாப்பினஸ் ஒன்று, ஒரு ஜாய் ஒன்று வருது. ஓகேவா, அது வந்து ரொம்ப காம் ஸ்டேட்டில் இருந்தது. இந்த இங்க் ஃப்ளோ ஆகும்போது எங்கேயோ தெரியல, ஒரு இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஐ thoroughly enjoyed it. அண்ட் இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை வேறு எங்கே வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் சொல்கிறேன். she have given a good deep knowledge about ஒரு இங்க் எப்படி ஒர்க் ஆகும், என்ன மாதிரியான இங்க் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரியான இங்க் எப்படி வந்து ரியாக்ட் ஆகும், எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 2 hours ஒர்க் ஷாப் அப்படின்னாலும் ஆஃப்டர் ஒர்க் ஷாப் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த குரூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டோன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே she have shared இந்த ஒரு பிகினர் ஒர்க் ஷாப்புக்கு என்ன ஷேர் பண்ணுமோ she have shared everything. So I thoroughly enjoyed itன்னு சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இட்ஸ் 2 hours ஒர்க் ஷாப் அண்ட் ஆன்லைன் ஒர்க் ஷாப் அப்படின்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்தது, வைஃபை ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் இருந்ததுனால ரொம்ப லேட் ஆகி ரெசன் ஆர்ட்டோட வந்து முக்கால்வாசி பேருக்கு வந்து நல்ல ஃப்ளோ இல்லாமல் போயிடுச்சு. ஓகேவா, ஸோ அந்த ரெசன் வந்து எவ்வளோ நேரம் ஒரு பாட் லைஃப் வந்து இருக்கும், அந்த தாண்டிடுச்சா இல்லை வந்து சென்னையோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால இப்படி ஆச்சான்னு தெரியல. பட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, we will not plan it இல்லை, இது வந்து இப்படி போகுன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு. அதனால எங்களுக்கு வந்து இந்த ரெசினோட திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளோ ஆகலை, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. அண்ட் ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா மெயின் என்னென்னா க்ளூஸ், மெயினாக வந்து ரெசினோட ஒர்க் வந்து க்ளூ வந்து ரொம்ப கையில் ஒட்டுச்சு. ஸோ க்ளவுஸ் போடுறதுக்குலாம் அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. ஐ ஹவ் சீன் அதர் வேற ஒரு ஒர்க் ஷாப், லைக் இவங்களோட ஒர்க் ஷாப்பே வேறு ரெக்கார்டிங்ஸ் அனுப்பிச்சிருந்தப்போ பார்த்து அவங்க அதுக்கு சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை, லைக் வேகமாக பண்ணணும் அப்படின்ற அந்த ஹரி இருந்ததுனால என்னமோ நிறைய என்ன சொல்கிறது கையிலலாம் ஒட்டி ஒரு 2-3 days வரைக்குமே அது வந்து பிக்கவே முடியல, ஒரு மாதிரி இருந்தது. ஸோ ரெசின் ஒர்க் பண்ணும்போது க்ளவுஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ஷி forgot to mention it. பட் அது இன்டென்ஷனலாக சொன்னாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. அண்ட் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா they are sharing the recordings. ஒரு 3 daysக்கு அந்த ரெக்கார்டிங் வந்து நமக்கு நம்ம ஒர்க் ஷாப்பில் என்ன நடந்ததோ அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம பொறுமையாக உட்காந்து என்னென்ன வேணும் அப்படின்றத அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம அந்த ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸாக இருந்தது. ஓவரால் இட்ஸ் அ வெரி 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 குட் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் டூ அட்டெண்ட் ஒர்க் ஷாப்ஸ் லைக் திஸ். ஏன்னா இப்போது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது வந்து நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராடக்டை வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸு, இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் மாதிரியான ஸ்பா மாதிரியான சர்வீஸ் மாதிரியான விஷயங்களை வந்து யூ கேன் கிவ் it to them. அண்ட் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் வந்து it takes time. okay, so it takes time to attend the workshop. பட் ஆனால் இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா இதை நான் திருப்பி பண்ணணும், லைக் இந்த மாதிரி ஒரு ஆல்கஹால் இங்கில் வந்து ஒரு 10 days கழித்து நான் பண்ணணும் அப்படின்னா it just takes 10-15 minutes max to do this. ஸோ ஒரு 15 நிமிஷம் நமக்காக ஒதுக்க மாட்டோமா? ஸோ that is very much possible. இது பண்ணுறதுக்குமே அவ்வளோ நேரம் தான் ஆகும், ஒரு 10-15 minutes மேக்ஸிமம். ரெசன் பண்ணுறதுக்கு தாங்க we need ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வேணும், குழந்தைங்கள வச்சுட்டு பண்ண முடியாது. பட் ஃப்ளூயிட் ஆர்ட் we can do it with anybody. உங்கள் குழந்தைங்கள வச்சு பண்ணலாம், எல்டர்ஸ் வச்சு பண்ணலாம், எதுவும் பிரச்சனையும் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஆல்கஹால் இங்க் அது வந்து கெமிக்கல், ஸோ அதனால் குழந்தைங்கள வச்சு பண்ண முடியாது.
ஐ கெஸ் யூடியூப்ஸ்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது அது நமக்கான நேரமாகுது, நமக்கான ஒரு மைண்ட் பீஸ், இன்னர் பீஸ் எல்லாம் தருது. ஸோ ப்ளீஸ் டூ ட்ரை அண்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதையும் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அண்ட் அடுத்த வீடியோ வர வரைக்கும் லெட்ஸ் லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் வித் மீ ரேவதி மனோகரன். அண்ட் செல்ஃப் கேர் இஸ் நாட் செல்ஃபிஷ். ஸோ உங்களை காதலிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட ஷேர் பண்ணுங்கள்.